கூட்ட நெரிசல் உயிரிழப்பு சம்பவம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தவர்களை திமுகவினர் மிரட்டுவதால் தான் வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்தார். நாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கரூர் சம்பவத்தில் தமிழக அரசு எந்தெந்த இடத்தில் தவறு செய்திருக்கிறார்கள் என்ற உண்மை சிபிஐ விசாரணையில் தெரியவரும் என்றும் தெரிவித்தார். கரூர் சம்பந்தமான வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அதுவும் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதியினுடைய குழுவின் மேற்பார்வையில் நடத்தப்பட வேண்டும் என்பது அதில் ஏன்னா மக்கள் அந்த பகுதி மக்கள் சொல்கிறாங்க, அதில் பல்வேறு உண்மைகள் புதைக்கப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் வெளியே கொண்டு வரணும்னா அது சிபிஐ தான் வேணும் அப்படின்பது மக்கள் அந்த பகுதி மக்கள் நிறைய பேருடைய கோரிக்கையாக இருக்கிறது. பாதிக்கப்பட்ட மக்களினுடைய கோரிக்கையாக தான் இது இருந்தது. இன்றைக்கு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். இதன் மூலியமாக தமிழக அரசாங்கம் எதையோ மூடி மறைக்க முயற்சி செய்திருக்கிறார்கள். அது வெளிக்கொண்டு வருவதற்கு சிபிஐ வெளிக்கொண்டு வரும் என்று மக்கள் நம்புகிறார்கள். உச்சநீதிமன்றம் சொன்ன பிறகு அது உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு தான் இறுதியானதாக இருக்கும். உச்சநீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதல், அதுவும் ஓய்வு பெற்ற நீதிபதியை உச்சநீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதி அதில் 2 பேர் இருக்கிற குழு அதை கண்காணிக்கும். அந்த குழுவினுடைய மேற்பார்வையில் விசாரணையானது மேற்கொள்ளப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.